இன்னர் ட்ரூத் வழங்கும் மனம் என்றால் என்ன, மனதின் 3 பிரிவுகள். வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகத்தின் குரல். இன்னைக்கு நம்ம மனசு பத்தி பேச போறோம். மனம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால மனசை பத்தி கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்குவோம். முக்கியமா மனசுல 3 பிரிவு இருக்கு, அத பத்தியும் இன்னைக்கு பேசுவோம். மனம் என்றால் என்ன? மனம்னா நம்ம மூளை இல்ல. மூளை ஒரு உறுப்பு. ஆனா மனம்ங்கிறது நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், ஞாபகங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது. நம்மளோட சிந்தனை எல்லாம் சேர்ந்ததுதான் மனம். மனதின் 3 பிரிவுகள். நம்ம மனசுல 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு. அத பத்தி இப்போ பார்ப்போம். 1, நனவு மனம், கான்ஷியஸ் மைண்ட். இது நம்ம முழிச்சிருக்கும் போது வேலை செய்யற மனம். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னா அதுக்கு காரணம் உங்க நனவு மனம்தான். 2, உள் உணர்வு மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். இது நம்ம தூங்கும்போது கூட வேலை செய்யற மனம். நம்ம பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் எல்லாம் இதுல தான் இருக்கு. 3, அறிவற்ற மனம், அன்கான்ஷியஸ் மைண்ட். இது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத மனம். இதுல நம்ம பயம், கஷ்டமான ஞாபகங்கள் எல்லாம் இருக்கும். மனம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கைய நல்லா வாழலாம். மனசை பத்தி இன்னும் நிறைய பேசலாம். இந்த தகவல் உங்களுக்கு உதவி இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் அகத்தின் குரல்.